ஷாலோம், praise be to God. Day 98. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்டு என்ற தலைப்பில் நம்முடைய டெய்லி மெடிடேஷனை கேட்போம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் மோசேயால் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசாரியர்களாக நியமிக்கப்படுவதை பற்றியும் அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்படுவதை பற்றியும் விவரிக்கிறது. லேவியராகமம் 8வது அதிகாரம் வசனம் 5, 6ஆம் வசனத்தில் மோசேயை நோக்கி செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து. இங்கே மோசே ஆரோனையும் அவனுடைய குமாரர்களையும் வரவழைத்து அவர்களை அபிஷேகிக்கின்ற காரியத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க முடியும். அவர்களை ஆசாரியராக பிரித்தெடுப்பதற்கு முன்பாக, அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக, அங்கே முதலாவது அவர் செய்வது அவர்களை சபைக்கு முன்பாக ஜலத்தினால் ஞான ஸ்நானம் பண்ணுவித்தார் என்பதை வேர்ஸ் 6 நம்ம வாசித்தோம். சபைக்கு முன்பாக ஸ்நானம் பண்ணும் இந்த காரியம் ஞான ஸ்நானத்திற்கு அடையாளமாக இருப்பதை நாம் உணர முடியும். இதைத்தான் ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ மோசே சபையாருக்கு முன்பாக ஆரோனையும் அவன் குமாரர்களையும் ஸ்நானம் பண்ணுவிப்பது, அதற்கு ஆரோனும் தன் குமாரரும் தங்களை ஒப்புவிக்கிற காரியம் ஒரு ஹியூமிலிட்டியை குறிக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். இனி எங்களுக்கோ பாவத்திற்கு அல்ல, தேவனுக்கே ஊழியம் செய்வோம் என்று அவர்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு இன்று தங்களை ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது மோசே செய்கிற காரியம், தேவனால் அவர்களுக்கு என்னென்ன மேலங்கி, ஏபோத்தின் விசித்திரமான கச்சை, மார்பதக்கத்திலே ஊரிம் தும்மிம், தலையிலே பாகையின் மேல் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம், இப்படி என்னென்ன கர்த்தர் இவர்களுக்கு அணிவிக்க சொன்னாரோ அதை மோசே அவர்களுக்கு அணிவிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஸோ இதுலேயும் ஆரோனுக்கும் அவன் குமாரர்களுக்கும் தங்கள் இஷ்டப்படி போட்டுக்கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆண்டவருக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டபடியினாலே தங்களுடைய சுய விருப்பு வெறுப்பு எல்லாம் விட்டு தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளமாக இந்த காரியம் இருக்கிறது. மோசையினால் ஞானஸ்நானம் பண்ணப்படுவது, மோசையினால் உடுத்துவிக்கப்படுவது எல்லாமே அதற்கு அடையாளமாக இருக்கின்றது. அதைத்தான் இயேசு பேதுருவிடம் சொல்லும் பொழுது யோவான் 21வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ ஒரு ஊழியக்காரனாய் அழைக்கப்படும் போது ஒரு வேளை பிடிக்காத காரியமாக இருந்தாலும், ஆனால் கர்த்தருக்கு அது பிரியம் என்றால் அதைத்தான் செய்யணும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வலியுறுத்துவதை பார்க்கலாம். அப்போ ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த வார்த்தைகளை வாசித்திருக்கலாம். அதனால் தான் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் அகபு என்ற தீர்க்கதரிசி வந்து அந்த அதிகாரத்தில் பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு இந்த கச்சையை உடையவனை யூதர்கள் பிடித்து அடித்து எருசலேமுக்கு கொண்டு போவாங்க, அங்கே ரொம்ப பாடுபடணும் அப்படின்னு அந்த சொல்கிறாரு. உடனே பவுலுடன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அழுது எருசலேமுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு என்னென்னமோ அவங்க சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பால் செற்றுதம், என் கைகளும் கால்களும் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட பிறகு தான் செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தம் என்பதை உணர்ந்து கீழ்ப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ எல்லாவற்றையும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு அனுபவிக்க தகுதியாக இராது, அது ஒரு பக்தி வைராக்கியமாக இராது என்று நம்பியிருந்தார். ஆமேன். மோசே ஆரோனையும் அவன் குமாரர்களையும் ஸ்நானம் பண்ணிவித்து தேவன் அவர்களுக்கு என்னென்ன ஆடைகளை உடுத்து வைக்கணும்னு சொன்னாரோ அதை மாத்திரம் உடுத்து அபிஷேகம் செய்தார். இது எதற்கு அடையாளமாக உள்ளது? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கணும். நம்ம இஷ்டப்படி உலகம் போகின்ற போக்கில் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஒரு பாதையில் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது.
இந்த ஒரு பாதையில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கணும். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்களை உம்மிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த லெவிட்டிகஸ் 6வது அதிகாரம் மூலமாக அப்பா எங்களோடு நீங்கள் பேசி இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்தத்தை தாங்க. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். பிரதிஷ்டைப்படுவதற்குரிய ஆட்டுக்கடாவின் அந்த இரத்தம் ஆரோனின் வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் இரத்தம் பூசப்பட்டதப்பா. தட் மீன்ஸ் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் ஹியரிங் அண்ட் வாக் டு பி கான்சிக்ரேட்டட் டு காட். அதுபோல எங்கள் சரீர அவயவங்களும் சுத்திகரிக்கப்பட்டு நீர் விரும்புகிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க. இரவும் பகலும் ஆசாரிப்பு கூடார வாசலிருந்து எப்படி ஆரோனும் அவர்கள் குமாரர்களும் நீங்காமல் இருந்தது போல நாங்களும் இந்த தேவ சித்தத்தை உணர்ந்து கீழ்ப்படுகிறவர்களாய் ஒரு சோசனா உம்முடைய பிள்ளைகளாய் நடக்க பலன் தாங்க. துதி கனம் மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென்.